பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெஜினல் டைட்டனிங் சர்ஜரி ரிலேட்டடாக டவுட்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டவுட்ஸை பற்றி தான் நம்ம ஒரு கிளாரிஃபை பண்ணுற மாதிரியான வீடியோவை தான் இந்த பதிவு இருக்க போகுது. ஸோ நம்பர் 1, மேம் வெஜினல் டைட்டனிங் சர்ஜரின்னு சொல்கிறீங்க, பெயின் இருக்குமா, இது எப்படி மேம் பண்ணுவீங்க, எத்தனை நாள் அட்மிஷன், அதெல்லாம் கேட்டிருக்கீங்க. ஸோ நம்பர் 1, இது வந்து ஒரு சர்ஜிக்கல் ப்ராசஸ் தான் இது. ஸோ இந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பைனல் அனஸ்தீஷியா இல்லாட்டி ஜெனரல் அனஸ்தீஷியா, ஸோ இந்த அனஸ்தீஷியா கொடுத்து தான் நம்ம பண்ணுவோம். நிறைய டைம்ஸ் வந்து நம்ம சில இடத்துல வந்து நம்ம லோக்கல் கொடுத்து நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ யூஸ்வலி சர்ஜரி டைம்ல உங்களுக்கு பெயின் எதுவுமே இருக்காது. பட் சர்ஜரி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மைல்டான பெயின் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம நிறைய பெயின் ரிலீவர்ஸ் கொடுக்கும் பட்சத்தில் அந்த அளவுக்கு பெயின்ஃபுல்லான ப்ரொசீஜராக இது இருக்காது. அனஸ்தீஷியா கொடுத்து நம்ம பண்ணுறதுனால இது பெயின்ஃபுல்லான சர்ஜரி கிடையாதுங்க. ரெண்டாவது, மேம் இது எத்தனை நாள் அட்மிஷன் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூஸ்வலி 1 or 2 days நம்ம அட்மிஷன் இருந்து நம்ம பார்த்துட்டு அவங்களோட பவல் ஆக்டிவிட்டீஸ் ரீகெயின் ஆயிடுச்சா, பிளாடர் ஆக்டிவிட்டீஸ் ரீகெயின் ஆயிடுச்சா, அதாவது யூரின் பாஸ் பண்ணிட்டாங்களா சர்ஜரிக்கு அப்புறம், மோஷன் போகிறதுல எந்த பிரச்சனையும் இல்லையா, ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பேஷண்ட்டோட ஊண்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம சென்ட் பண்ணுவோம்.